திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வலையே. ஹரஹர மகாதேவா. சிட்சபீசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளாணையின் வண்ணம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் இந்த ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 2ஆம் பாடல் திருவம்பாவையிலிருந்து 2ஆம் பாடல் விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். பாசம் பரம் சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதரமளி நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழை சீசீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்குதற்கு கோசே மலர் பாதம் கந்தருள வந்தருளும் தேசல் சிவலோகல் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கல்வார்யாம் ஆரேலோரியம் பாவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செய்ய வார்சடை தெய்வ சிகாமணி பாதம் போற்றும் வாதவூரன்ப பாய் எனப்படுவது உன் பாட்டு, பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இன்றைக்கு 2வது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்று தொடங்கும் பாடல். முன்னதாக எழுந்த மகளிர் அடுத்த வீட்டுக்கும் சென்று அங்குள்ள பெண்ணை எழுப்புகிறார்கள். அதனுடைய கருத்துரையை முதலில் பார்ப்போம். இரவும் பகலும் எப்போது பேசினாலும் என் அன்பு இறைவன்பால்தான் என்று சொல்லுவாயே, இப்போது நாங்கள் வந்து எழுப்பியும் கூட எழுந்திருக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அந்த அன்பையெல்லாம் இப்போது படுக்கையின் மீது வைத்து விட்டாயோ என்று எழுப்ப வந்தவர்கள் கேட்கிறார்கள். உள்ளே இருந்தவர்கள், என்னை கேலி செய்வதற்கு இதுவா நேரம், இது முறையில்லையே என்று தவித்தவாறு பதில் சொல்லுகிறாள். உடனே வெளியில் நிற்பவர்கள், தேவர்களும் வழிபடுவதற்கு கூசுகின்ற திருவடிகளை உடைய பெருமான் நமக்கு அந்த திருவடிகளை அருள்வதற்காக வரக்கூடிய பெருங்கருணை திறம் படைத்தவன், சிவலோகத்தில் இருப்பவன், தெல்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஈசன், அவன்பால் செலுத்தக்கூடிய அன்பு எத்தகையது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய அன்பு அந்த அளவுக்கு இருக்கிறதா, இது போதுமா என்று தெரியாது என்று நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம், நீயோ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதாக பாடி அவளை எழுப்புகின்ற தன்மையை காண்கிறோம். இதனுடைய பொழிப்பொறை, பொருத்தமான அணிகலன்களை உடையவளே நேரிழையாய் என்று வருகிறது. அதனால நேர்தல்னா பொருத்தம். பொருத்தமான அணிகலன்களை உடையவளே, நாம் உரையாடும் போதெல்லாம் நீ என்ன சொல்வாய், பேசும்போதெல்லாம், எப்போது பேசும்போதும், பேசும்போது எப்போதும் மாற்றி படிக்கணும். எப்போது பேசும்போதும் ராப்பகல் இரவும் பகலும் என்னுடைய அன்பெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். என் அன்பெல்லாம் பரஞ்சோதி மேலதான், சிவபெருமான் மீதுதான்னு சொல்லுவியே. இப்ப என்னாச்சு, இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, இப்போது மலர் நிறைந்த இந்த படுக்கையின் மீது
நீ அன்பு வைத்து விட்டாயோ, உறக்கமே பெரிதென்று நினைத்து விட்டாயோ என்று சொல்லி அவளை எழுப்புவதற்கு முனைகின்றார்கள். அவளோ நேரிழையீர், அவளோ அதே மாதிரி சொல்றா, பொருந்திய அணிகலன்களை அணிந்த தோழியரே, சீ இவையும் சிலவோ, உங்க வாயிலிருந்து இப்படி என்னை கேலி செய்யும் சொற்கள் வரலாமா? இதுவா விளையாடுவதற்குரிய நேரம்? விளையாடி ஏசும் இடம் ஈதோ, இதுவா விளையாடுவதற்கு உரிய சூழல்? ஆகையினால இது முறையில்லையே என்று உள்ளே இருப்பவள் சொல்கிறாள். வெளியிருந்தவர்கள் பசு புண்ணியம் காரணமாக தேவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அவர்களே சிவபெருமான் திருவடியை தொழுவதற்கு நமக்கு தகுதி போதாது என்று உள்ளம் கூச்சி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட மேலானவன் இறைவன். அந்த இறைவன் நம் பொருட்டு தன்னுடைய திருவடியை தருவதற்காக காத்திருப்பவனாவான், வருபவனாவான். அப்படிப்பட்ட ஒளி பொருந்தியவனும் சிவலோகத்தில் இருப்பவனும் தில்லை சிற்றம்பலத்திலே நடராசராக நடனம் புரிந்து கொண்டிருப்பவனுமாகிய அந்த பெருமான்பால் நாம் செலுத்த வேண்டிய அன்பு மிகப்பெரியதாகும். ஆனால் நம்மிடம் இருக்கும் அன்போ மிகச்சிறியதாகும். அந்த அன்பை வளர்த்து கொள்ள நாம் மென்மேலும் முயல வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். இதில் சில சொற்றொடர்களை சற்றே பார்க்கலாம். பாசம், அதாவது இறைவன் மீது நாம் வைப்பது பாசமாகுமா? இல்லையே. நிலையற்ற பொருள்கள் மீது கொள்ளும் பற்று பாசம். என்னது நிலையற்றது? நம்ம உடல், வீடு, தாய், தந்தை, மகன், மகள், மனைவி, கணவன், இப்படி உறவு முறைகள் மீதும் உடைமைகள் மீதும் நாம் கொள்ளுகின்ற பற்றானது பாசத்தின்கண் அடங்கும். என்றைக்கும் அழியாத நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் மீது நாம் கொள்ளக்கூடிய பற்று பக்தி என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க? பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். அப்படின்னா உலகில் வைக்க வேண்டிய பாசத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் பாசத்துக்கு என்று ஒரு பகுதி பற்றி ஒதுக்காமல் எப்போதும் பெருமான் மீதே ஒதுக்கியிருக்கிறேன் என்பதைப் போல என்று சொல்வதைப் போல உன்னுடைய பாசம் அத்தனையும் பரஞ்சோதிக்கே என்பாய். அங்கே ஒரு ஏகாரம் சேர்த்துக்குவோம், பிரிநிலை ஏகாரம். பரஞ்சோதிக்கே என்னுடைய பாசமெல்லாம் என்று சொல்பவளே. இப்போ என்ன ஆச்சு? அதுவும் எப்பப்பெல்லாம் சொல்லுவேன், ராப்பகல் நாம் பேசும்போது, பகலில் எதிர்பட்டு பேசினாலும் இரவில் பேசினாலும் எப்போதும் நீ சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அதாவது சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஊர்க்கதைகளை பேச மாட்டார்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம், மனிதர்களை 3 ரகமாக பிரிப்பார்கள். மேல்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு அழகான மேற்கோள் இது. என்னன்னா, 3ஆம் ரகமாக இருப்பவர்கள் தனி நபர்களை விமர்சிப்பார்கள். புகழ்ச்சியாகவோ இகழ்ச்சியாகவோ தனிநபரை பற்றி விமர்சனத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். 2வது நிலையில் இருக்கக்கூடியவர், அதை காட்டிலும் 3ஆம் நிலையிலிருந்து சற்று மேலே 2ஆம் தரத்திலே இருப்பவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க சம்பவங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். முதல் தரமாக இருப்பவர்கள் கருத்துக்களை பேசுவார்கள். நாம இங்கே இருக்கிறவங்க நுண்கருத்துக்களை பேசக்கூடியவர். எது? முக்தி என்கிற சமயம் சார்ந்த நுட்பமான சிந்தனையை பேசக்கூடியவர்கள். அந்த முக்தி என்பதற்கான சூட்சும பொருள் தான் இறைவனாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையினால இவர்கள் எப்போதும் எதை பேசுவார்கள்? உணவு பற்றி, உடை பற்றி, உறைவிடம் பற்றி, அக்கம் பக்கத்தவர் பற்றி, இயற்கையை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள். எப்போதும் பெருமானை பற்றியே பேசுவார்கள். பார்த்தீங்கன்னா, பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி, திருச்சதகத்தில் ரொம்ப அழகாக மாணிக்கவாசகர் சொல்வார். அந்த மாதிரி இரவில் பேசினாலும் சரி, பகலில் பேசினாலும் சரி, எப்போதும் பெருமானுடைய பெருமையை தானே பேசுவேன். எப்போதும் பேசும்போது, எப்போதும் ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போதும் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், என்னுடைய பற்றெல்லாம் பெருமான் மீதுதான் என்று சொன்னவளே, சொல்பவளே, இப்போது என்ன ஆயிற்று? நேற்று சொன்ன வார்த்தையெல்லாம் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, அந்த நேசத்தை பாசத்தை எல்லாம் இப்போதார் அமளிக்கே வைத்தனையோ. இப்ப மலர்படுக்கையின் மீது அந்த அன்பையெல்லாம் வைத்து விட்டாயா? சிவன் உனக்கு முக்கியமா தெரியலையா? உறக்கம்தான் உனக்கு, நித்திரை தான் முக்கியமாயிடுதா என்று கேலி செய்கிறார்கள். நேரிழையாய் என்று சொல்லி அழைக்கிறார்கள். உடனே இவளும் நேரிழையீர், நீங்களும் அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களே, சி இவையும் சீலவோ, சி
இப்படி கிண்டல் பண்றீங்களே சே அப்படின்றது. சையென திரியேல் என்று ஔவையார் கொன்றை வேந்தன்ல சொல்லுவாங்க, அதாவது ஆத்திச்சூடியில சொல்லுவாங்க, சையென திரியேல். சீ என்று ஒருத்தர் அற்பமா நினைக்கும்படியாக வெறுக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ராப்பகலா பெருமானை வழிபடக்கூடிய நீ ஏன் இப்படி மாறிட்டே அப்படின்றதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. துன்பம் இன்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டின் இராப்பகல் ஏத்துமின் என்று அப்பர் பெருமான் சொல்வார். இரவும் பகலும் ஏத்தக்கூடியவளாயிட்டு நீ எப்ப இப்படி மாறின? காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் என்று சொல்லுவார் சுந்தரர். ஈசன் அறியும் ராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பதிவு செய்வார்களே அப்பர் பெருமானே சொல்வார். நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படி தேவார திருவாக்குகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. அல்லும் பகலும் 60 நாழிகையும் நினைக்கக்கூடியவளே, அதை பற்றியே பேசக்கூடியவளே, உன் கவனம் ஏன் இப்படி மாறுச்சுன்னு நீங்க கேட்குறீங்க. அதில் நியாயம் இருக்குது தான். இருந்தாலும் கூட என்னை பற்றி பேசலாமா? இறைவனை பற்றி பேசுகிறோம், எழுந்துவான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பாசத்தை நேசத்தை இங்கே வச்சேன் அங்கே வச்சேன்னு என்னை பற்றி விமர்சிக்கலாமா? நான் ஒரு அற்ப பிறவி என்று சொல்லி அவள் தயங்குகிறாள். அந்த போதார் அமடி கடந்த பாடலில் பார்த்த மாதிரி தான். போது என்றால் மலர், ஆர் என்றால் ஓம உருவு, அமளி என்றால் படுக்கை. மலர் போலும் மென்மையான படுக்கை என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். மலர் தூவிய படுக்கை என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமாக தெரியவில்லை. நேரிழை பார்த்தோம், பொருந்திய அணிகலன், அவ்வளவுதான். அது என்ன சொல்லலாம், நேர்ந்த இழை, நேர்கின்ற இழை, நேரும் இழைன்னு சொல்லிட்டு வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு இலக்கண குறிப்பு சொல்லலாம். ஆக பொதுவாக நகை அணிந்து கொண்டிருக்கிறார்களேன்னு அங்கே நகை அணிந்தவளே என்று உரை எழுதுவது சிறப்பாக இருக்காது. பெண்ணே, அதுக்கு இதெல்லாம் ஒரு அடைமொழி மாதிரி சொல்கிறது, அவ்வளோதான் பெண்ணே. ஏன்னா எந்த நேரமும் நகையை அணிந்து கொண்டிருப்பது அவ்வளோவா தெரியல. வேணும்னா சொல்லலாம், காதணி முதலிய அணிகலன்கள் எப்போதும் இருக்கிறதுனால அணிகலன்களை அணிந்தவளே என்று அந்த அர்த்தத்தில் வேணும்னா சொல்லலாம். அதனால் உடம்பு முழுக்க ஏதாவது முத்தாரம் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நெக்லஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆரம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளவு சரியாக தெரியல. ஆகையினால நீங்கள் போய் இப்படி பேசிட்டீங்களே, ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல் என்று வள்ளுவர் சொல்லுவாரே. நீங்களா சிவபெருமானையே எப்போதும் பேசக்கூடியவர்கள் என்னை பற்றி போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்களே, நான் ஒரு பொருட்டு அவங்களுக்கு என்று சொல்லி சற்றே வருத்தப்படுகிறாள். அவளே சொல்றதாகவும் வச்சுக்கலாம் அந்த விண்ணோர்கள் பற்றிய செய்தி, அல்லது வெளியில் இருக்கிறவங்க சொல்றதாகவும் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிறதா தெரியல. விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசு மலர்பாதம். கூசுதல்னா மனம் எழாமை, நடுங்குதல், ஒரு சங்கோஜப்படுறது, அவ்வளவுதான். தேவர்கள் புண்ணிய பலன் இல்லை, அவங்களும் மனிதர்கள் தான், சகல வர்க்கத்தினர் தான். புண்ணிய பலன் காரணமாக அங்கே மேலே போயிருக்காங்க. புண்ணிய பலன் குறைஞ்சா மறுபடியும் அவங்க மனிதர்களாக வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால நம்மை விட அவர்கள் சற்றே உயர்ந்தவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் கூட பெருமானை வணங்குவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அப்படியே கூசுறாங்களாம். இப்போ கண்ணப்பருடைய வழிபாட்டை கேள்விப்பட்டவங்க என்ன செய்வாங்க, ஆகா அவரை விட நம்ம சிறப்பாக வழிபாடு செய்வோம்னு நினைக்க முடியுமா? ஐயோ நமக்கு வழிபாடு என்ன தகுதி இருக்கிறது என்று தயங்குவோம் அல்லவா, கூசுவோம் அல்லவா? அப்படி தேவர்களும் கூசி நிற்கிறார்களாம். அதே நேரத்தில் தேவர்களும் நம்ம அங்கே போட்டுக்கணும். விண்ணோர்கள் ஏத்துதற்கு இல்லை, விண்ணோர்களும் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் புண்ணியத்தின் காரணமாக, அவர்களே கூசி நிற்கிறார்கள். ஏன்னா எப்போதும் தேவர்கள் பெருமானை வழிபடக்கூடியவர்கள், அதை மறந்துடக்கூடாது. விரும்பு அமரர் இரவு பகல் பரவி இயத்த வீழி மிழையே மேவினாரே திருத்தாண்டகம். அமரர் தொழ அமரும் கோயில் என்பார் திருஞான சம்பந்தர். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள்னு பாடுவார் ஞான சம்பந்தர். ஆகையினால வானோர் வணங்கப்படுவார் தாமே அப்பர் பெருமான். இப்படி மாற்றி மாற்றி நமக்கு தேவார தொடர்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். அதனால் தேவர்களும் வெட்கப்படும் அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தயங்கி தயங்கி வழிபடும் அளவுக்கு மிக உயர்ந்தது பெருமானுடைய திருவடி. அப்படிப்பட்ட அந்த அடி நம்மை ஆளுதல் பொருட்டு இங்கே வருகிறது. அதாவது செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் போதளத்தே போந்தருளின்னு பின்னால் சொல்வார் அம்மானையில். அந்த மாதிரி அப்படிப்பட்ட பெருமான், அவர்களுக்கும் எட்டாத பரம்பொருள். அப்போ மிக உயர்ந்த பொருள் எளியவர்களாகிய நம்மை தேடி, தகுதி தேவர்களை விட குறைந்த தகுதிப்பாடுடைய நம்மை தேடி வருகிறது என்று சொன்னால் நாம் உண்மையில் பேறு பெற்றவர்கள், அல்லது பெருமானுடைய பெருங்கருணை திறத்துக்கு அளவில்லை, அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணணும். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை
நான் வணங்க நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தயங்குகிறார்கள். மலர்பாதம், மலர் போன்ற பாதம், ஓமத்தொகை. தேசன், தேசு என்றாலே ஒளி, வெளிச்சம், அறிவு, ஞானமயமானவன் பெருமான். ஞானம்தான் ஒரு ஆகிய நாயகன் கந்தபுராணத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒளிமயமானவன், ஞான வடிவானவன், குருநாதர் என்றும் பொருள் கொள்கிறார்கள். ரொம்ப பொருத்தமானது தேசன். அதுவும் மாணிக்கவாசகருக்கு ரொம்ப பொருத்தம். தேசன். சிவலோகன், அவன் எங்க இருக்கிறவன்? சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பெருமான். ஆனால் நம்பொருட்டு நாம தேசனாகவும் சிவலோகனாகவும் இருந்தால் நாம எப்படி அவனை அடையாளம் காண்பது? நம்ம பொறிபுலங்களுக்கு எப்படி எட்டுவான்? ஆகையினால பெருமான் இறங்கி வரான் நமக்காக. தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார், இங்க வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முத்தி தரன்ற மாதிரி நமக்காக பெருமான் இறங்கி வரார். ஈசனாருக்கு, அப்படிப்பட்ட பெருமானுக்கு அன்பார் யாம் ஆர் என்று பிரிக்க வேண்டும். அன்பர் யாம்னு பிரிக்கிறது சில பேர் பண்றாங்க, அது அவ்வளவா தெரியல, பொருத்தமா தெரியல. அந்த ஆர் என்பது யார் என்பதனுடைய மாற்று வடிவம். ஆர், யார், ஆடு, யாடு, ஆனை, யானை, இப்படி நிறைய சொற்கள் இருக்குது. அந்த மாதிரி யார் என்பதனுடைய மாற்று வடிவம் தான் ஆர். அப்ப பார்த்தீங்கன்னா அது உயர்தனைக்கு வர வேண்டியது. அவன் யார், அவள் யார், அவர் யார் என்று யார் என்பது உயர்தனை முப்பாலுக்கும் வரும்னு தொல்காப்பியம் சொல்லதிகாரம் தொல்காப்பியர் சொல்றார். அதாவது வினையியல்ல சொல்றார். ஆகையினால அது அகிரணைக்கு வருமானா சில நேரங்களில் கையாளலாம். நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார், பெருமானே கையாண்டிருக்கார் மாணிக்கவாசகரே. ஆகையினால சில நேரங்களில் எப்படி வர்றது உண்டு. அந்த மாதிரி அன்பு ஆர், அந்த இடத்துல யாதுன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அவர் மீது, அவர் திருவடியின் மீது செலுத்த வேண்டிய அன்பு எத்தகையது, நாம் யார், நம்முடைய நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதாக நாம் அந்த அந்த வார்த்தைக்கு பொருள் கொள்ள வேண்டும். ஆகையினால அதில் அந்த நுட்பம், ஏன்னா இந்த தயக்கம் நிறைய மாணிக்கவாசகர் இடத்துல பார்க்கலாம். நான் ஆறடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு, பிறகு பாடுவார். நான் ஆர் அடி அணைவான், அடியை அணைவதற்கு சேர்வதற்கு நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதே நிலைமை வானவர்களுக்கும் இருக்கிறது அவர் சொல்றார். ஆனால் சிலர் பொருள் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் என்று சொல்லும் பொழுது திருவடி விண்ணோர்களை கண்டு கூசுகிறது. ஏனென்றால் அவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்கிற அதே நம்ம திருவாசக தொடரையே மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லுகிறார்கள். என்றாலும் கூட அதை காட்டிலும் தேவர்கள் கூசுவதாக பொருள் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது திருவருள். ஆக இந்த பாடல் வழியா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்போதும் ஈசன் புகழையே பேச வேண்டும், சொல்லும் செயலும் ஒன்றாக அமைய வேண்டும், எதிலும் மாற்றம் இருக்கக்கூடாது. உலகியல் நோக்கி, அதாவது ஆறு கடல் நோக்கி சென்ற பிறகு மறுபடி திரும்பி செல்லுமா? செல்லாது. அந்த மாதிரி அருளியல் நோக்கி சென்ற நாம் மறுபடி உலகியல் நோக்கி நித்திரை சுகம் நோக்கி செல்லுதலாகாது. ஆகையினால ஈசன் புகழையே பேச வேண்டும், சொல்லும் செயலும் ஒன்றாக அமைவதே முறை. தேவர்களும் வழிபடுகின்ற திருவடியை வணங்கணும், அவர்களே வழிபட கூசுகின்ற திருவடியை வணங்கணும். அதை நமக்காக பெருமான் அவர்களை அற்பமாக்கி நம்மை உயர்வாக்கி, விண்ணோர்களை அற்பமாக்கி மண்ணோர்களை நம்மை உயர்வாக்கி நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் வருகிறான் என்று சொன்னால் அது நாம் பெற்ற பேறு அல்லது அவனுடைய பெருங்கருணை திறம். ஈசன்பால் நாம் கொண்ட அன்பு என்பது போதாது போதாது போதாது. இந்த மாதிரி திருமுறை தொடர்களை படிக்கிற பொழுது, பெரியவரான அடியார்கள் வரலாறையெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டும், இன்னும் நம் அன்பு முதிர வேண்டும், இதனுடைய சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்று உணர்ந்து 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 பெருமானி தொழுதவாறு இருக்க வேண்டும். அப்போதுதான் உய்வு கிடைக்கும், உய்வடைய முடியும். உலகியல் வாழ்க்கை ஒரு எல்லையோடு அமைந்துவிடக்கூடியது என்று இந்த பாடல் வழி நாம் அறிந்து கொள்கின்றோம். இதோடு இன்றைய பாடலுடைய கருத்தை நாம் நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.